ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவணன் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த நரியலந்த பழம்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சூறை பழம்னு சொல்லுவாங்க. பொதுவாக யூடியூப்லலாம் போய்ட்டு நரியலந்தை பழம்னு போட்டிங்கன்னா வராது. சூறை பழம் அப்படின்னு போட்டிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும். இன்னும் கொஞ்ச நாள்லேயே நம்ம சேனல்லே வந்து அந்த சூரிய பழத்துக்கான நன்மைகளை பற்றி தான் ஃபுல்லாக போட போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இதுலேயே குலவின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னமோ தெரியல. அதையும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ தெரியுதுங்களா, இதுதான் குலவி கூடு. இது கடிச்சிச்சுன்னா நல்லா வீங்கிடும், கை வீங்கி அப்புறம் 1 நாள் 2 நாள் கழிச்சு தான் அது வற்றும். இது பேர் தான் குலவி. கிராமத்து சைடில் தான் இது மாதிரி குலவிகள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். தேன் பூச்சி மாதிரியே இருக்கும், சிகப்பு கலரில் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே நான் காமிச்சேன்னா என்னை இப்போ கடிச்சு விட்ரும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளத்திற்கும் நன்றி.